அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 20, 2026 தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது கெட்டதை தவிர்க்க பெரியோர் உதவி வரும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். கெட்டதை தவிர்க்க பெரியோர் உதவி வரும் மாதம். ஆக இந்த தலைப்பு அறிவுறுத்தல்லேருந்து புரிஞ்சிக்கலாம், கெட்டது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கோச்சார ரீதியாக இது ஒரு 25% தான். நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு தப்பிச்சிக்கலாம். கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் ஓவராக கெட்டது வரும், ஜாக்கிரதை. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க, ஒரு சமநிலையில் இருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி கெட்டது வந்தாலும் பெரியவங்க உங்களை விட ஏதோ ஒரு வகையில் பெரியவங்க உங்களுக்கு உதவுவர். அந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்த்து வைப்பார். ஏன் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதியான குரு பகவான் உச்சமாகிறார். அது சிறப்பு தான். எங்கே போய் உச்சமாகிறார்? 8ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறது சரியான மறைவு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் போய் நீங்கள் இதாகிறப்ப, அதாவது இங்கே பகலாக இருந்தால் அங்கே இரவாக இருக்கும், இங்கே வெளிச்சமாக இருக்கிறப்ப அங்கே இருட்டாக இருக்கும். அது மாதிரி அங்கே ஒளியாக இருக்குது, அங்கே பளிச்சுன்னு இருக்குது. நம்ம ஏரியா அவுட்டு. அதான் இங்கே இந்தியாவில் பகலாக இருக்கிறப்ப யூஎஸ்ஏயில் இரவாக இருக்கும் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது தான் இங்கே சிக்கல். அப்புறம் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே 4ஆம் இடத்ததிபதியாகவும் போய் வக்ரம் பெறாரு, சரி மறைகிறார், 8ஆம் இடத்துல உச்சம் பெறார். அப்படிங்கிறப்ப ஒரு அதிரடியாக 8 நாளே ஆக்சிடெண்ட் அப்படின்னு எதிர்பாராமல், இல்லை வெடுக்குன்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் உங்கள் வித்தை திறமையும் வெளிப்படும், நீங்களும் அப்படி பிஹேவ் பண்ணுவீங்க. அது உச்சம் வர்றப்ப செய்கிறது தீர்க்கமாக பெருசாக அப்படி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட சூரியன் இருக்கிறதால நீங்கள் தப்பிப்பீங்க. ஏன்னா அவர் பூர்வ பாக்கியாதிபதி. ஆனால் அவரும் போய் 8ல் மறையிறது வீக்கு தான். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிப்பீங்க, இல்லாட்டி வம்பு தான். பூர்வ புண்ணியாதிபதியான அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் மறையுது. ஆக பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி 2 பேரும் மறைகிறாங்க. அதனால் அதிர்ஷ்டம் அண்டு அந்த அதிர்ஷ்டம் நிலைக்கிறது, இறுதி வெற்றி கிடைக்கிறது, இதிலெல்லாம் ஒரு குறைபாடு வரும். இருந்தாலும் பெரியவர்கள், மூத்தவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் வழியாக நீங்கள் நன்மை அடைகிறது, அவங்க வழியாக உதவிகள் கிடைக்கிறதுங்கிறது வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 6, 9 கூடைய இந்த சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்கிறது. அது ஒரு வகையில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சிக்கல் இருந்தாலும் மெடிடேட் பண்ணுறப்ப லாபம் கிடைச்சிரும். 6, 11 கூடையும் 9ல் இருக்கான், காரிய வெற்றி எப்படியோ கிடைச்சிரும். ஆனால் அவர் கேதுவோடு இணைந்திருப்பது இந்த உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பிஹேவ் பண்ணீங்கன்னாக்கா சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா கேதுங்கிறப்ப நான் பொதுவிலே சொல்லுவேன், கேது அந்த பர்சனாலிட்டியில் வர்றவங்க அவங்க சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, திடீர்னு வெடுக்குன்னு பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்போ கோவம் வரும்னே தெரியாது. அதே போன்று தான் உங்களுக்கு 6 கூடையவனோட சேர்றப்ப திடீர்னு பகைச்சிருவீங்க, திடீர்னு சிக்கலில் மாட்டிக்குவீங்க, திடீர்னு செயல்பட்டு ஏதாவது தப்பான விஷயத்தை பண்ணிடுவீங்க. சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 4/8/2026 அப்புறம் அந்த பூர்வ புண்ணியாதிபதி 7ஆம் இடம் போகிறது மிகவும் சிறப்பு. அதிர்ஷ்டம் வரும். இருந்தாலும் மோடுபுட்டித்தனம் அதிகரிக்குமே. செவ்வாய் 7ல் போய் இருக்கிறப்ப நேரடியாக உங்கள் லக்னம் ராசியை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் உச்சம் பெறுற வீடையும் பார்க்குறப்ப தட்டார் பிடார்னு ஏதாவது பண்ணி கெடுத்துக்கிறதுக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும், அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் உபய லக்னம் உபய ராசி. அடுத்து உங்கள் லக்னாதிபதி யார்? குரு பகவான். இந்த மேட்டிமை குணமும் இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும்னு அறிவாளி இல்லை,
ஆனால் அறிவாளிகள் தான் ஜெயிக்க மாட்டார்கள் நான் பல வீடியோஸில் சொல்லுவேன். இப்படியும் அப்படியும் பயங்கர தாட் இருக்கும். ஏன் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்? என்ன சார், அறிவுள்ளவங்க தானே சார் ஜெயிப்பாங்க, அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டாங்கிறீங்கன்னு ஏன் சொல்கிறீங்கன்னா, ஒரு விஷயத்தில் உள்ள 50 நல்ல விஷயங்கள் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது பெரிதாக தெரியாது. அதில் ஒரு 5 கெட்ட விஷயம் இருக்கிறது பெருசாக தெரியும். பயந்துக்கிட்டு அந்த 50 நல்லது இருக்கிறது மறந்துட்டு இதை நினச்சி பயந்துட்டு செய்ய மாட்டாங்க. இப்படியும் அப்படியும் இருப்பாங்க. இந்த 5க்குரியவன் 7ல் போகிறப்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும். அண்டு பாதகாதிபதியான புதனும் ஆட்சி வக்கரமாக இருக்கிறப்ப உச்ச பலனை கொடுப்பார். மற்றவங்க சூழல், பார்ட்னர், வேலை, தொழில் வழியாலாம் பெரிய அளவுக்கு பாதகங்கள், விரயங்கள், சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பை அவர் கொடுப்பார். 6, 8க்கு அப்புறம் அவர் போய் மறைஞ்சிடுறார். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அவங்கெல்லாம் பங்குதாரராக மாறுவாங்க. ஒரு 9ஆம் இடத்ததிபதியோட இணையிறப்ப என்னமோ உங்களை அறியாமையே நீங்கள் நிபுணத்துவமாக வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிடுவீங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இழிச்ச வாய் மாதிரி இருந்தவர் என்னடா இன்றைக்கி ஸ்மார்ட்டாக வேலை பார்த்து வேலையை முடிச்சிட்டாருன்னு. ஸோ அந்த புதன் இடப்பெயர்ச்சி ஆன பிறகு உங்கள்கிட்டருந்து நல்ல அந்த புத்திசாலித்தனம், மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை உங்களுக்கு கொடுப்பார். 6, 8க்கு அப்புறம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் பெரியவங்க வழியாக தான் அதெல்லாம் கிடைக்க போகுது, உதவி கிடைக்க போகுதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் ஏதோ ஒரு வகையில் வயசில் கம்மியாக இருந்தாலும் திறமையில் பெரிய ஆளாக இருக்காரா, அவற்ற மரியாதை. அதிகாரத்தில் உங்களை விட வயசு கம்மி, அதிகாரத்தில் பெரிய ஆளாக இருக்காங்களா, மதிச்சிடணும். அவங்க வழியாக தான் நன்மை, அவங்க வழியாக தான் உதவி. ஏன்னா நீங்கள் கெட்டதை தவிர்க்கணும்னு இருக்கேன்ல, கெட்டது வர்றதுக்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்துவீங்க. பாதகாதிபதியும் வலுக்கிறார் இல்லையா, கிட்டத்தட்ட 6, 8 வரைக்கும்னாங்க என்ன ஆச்சுங்க, இந்த மாதத்தில் 15 நாட்கள், அதில் ஒரு 10, இதில் ஒரு 6, 16, 17 நாட்கள் பாதகங்கள், பிரச்சனைகள், இந்த கெட்டதுலேருந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்கு பெரியவங்க தான் உதவி செய்வாங்க. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கேன், கேது ஒரு யோகி ஞானி போல் உங்களை பிஹேவ் பண்ண வச்சுருவேன். இல்லாட்டி மெடிடேட் பண்ணல, நான் பிறட்டுறேன் உருட்டுறேன், நான் யார் தெரியுமில்லன்னு இந்த மேட்டிமை குணத்தோட எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனநிலையில் நீங்கள் பிஹேவ் பண்ணீங்க, ராகு கெடுத்து விட்டுருவேன். ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து சிக்கல் பண்ணிடுவார். நீங்கள் வேறு ஆல்ரெடி ராகு சனியை போன்று வேலை பார்க்குறவர். சனி பகவானும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கொண்டிருக்கிறார். அஷ்டம சனியில் பாதி பிரச்சனையை, சுகக்கேடுகளை, பிரச்சனைகளை, சொந்த பந்தங்கள் வழியாக பிரச்சனைகள், சொத்துக்கள் வழியாக சில வில்லங்கங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துகிறவர் 27/7/2026 அப்புறம் அவரும் வக்ரம் பெறார். அப்போ நிலைமை புரியாது. ஒன்றும் இல்லைன்னு நினைப்பீங்க, அது பெருசாக போகும். பெரிய விஷயம்னு நினச்சி பயப்படுவீங்க, அது ஒன்றும் இல்லைன்னு ஆகும். உடம்பு விஷயத்துலேயும், வியாதி விஷயத்துலேயும், தொழில் வேலை ரீதியாகவும் சரியான விழிப்புணர்வு வச்சுக்கணும். ஏன்னா சனி பகவான் வக்ரம் பெறார். அவர் யார், உங்களுக்கு 2, 3 குடையவன். ஒரு குடிகாரரை போல் பேச வச்சுருவார். குடிகாரரை போல் முயற்சி பண்ண வச்சுருவார். என்னடா அது அறிவாளின்னு நினச்சோம், இந்த மாதிரி வேலையை செய்கிறான், இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு வரும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, சமநிலையில் இருப்பீங்க, தப்பிப்பீங்க. மெடிடேட் பண்ணுறப்ப கேது உங்களை யோகி ஞானியாக மாற்றுவார்னு சொல்லியிருக்கேன். அண்டு 8ஆம் இடம் வலுக்கிறதால, சூரியன், புதன், குரு இணையிறதால எதிர்பாராமல் தான் நன்மைகள் இருக்கும். பார்ட்னர்ஸ் வழியாக தான் நன்மைகள் இருக்கும். மறைமுகமாக தான் பங்குகள் கிடைக்கும். ஊரோடு ஒத்து போகிற மாதிரி பார்ட்னரோடு ஒத்து போய்க்கங்க. அவங்க வழியாக தான் நன்மைகள், லாபம் இதெல்லாம் இருக்கும். உங்களால் முறிவு, பிரிவு வரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருங்க. அதுவே செய்ய மாட்டீங்க. எதற்கெடுத்தாலும் ஆர்கியூமெண்ட்டு, யாருக்கிட்டேயும் ஆர்கியூமெண்ட்டு. நீங்கள் சொல்கிறத கேட்குறவங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஊன்னு பேசுகிறது, உங்கள் அறிவாளித்தனத்தை காட்டுறது, அவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு விவரம் தெரியாதுல்ல. ஆஹா இப்படி பேசுகிறாங்களேன்னு ஏதாவது எய்த்து பேசட்டும், இல்லாட்டி மாற்று கருத்து சொல்லட்டும், உங்களுக்கு பிடிக்காது. பகம்பீங்க, சிக்கல் பண்ணுவீங்க. இப்போ அதை மாதிரி பண்ணக்கூடாது. பாதகங்கள் வந்துடும். ஏன்னா எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஆள்களும் ஆட்சி வக்ரங்கிறது உச்சம்னு சொன்னேன்ல, பயங்கர புத்திசாலிகளாக இருப்பாங்க. இது வெட்டி பேச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க.
அவங்களுக்கு அப்படி டென்ஷன் ஆகும். நீங்கள் உண்மையிலேயே அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டாங்கன்னு அதுக்காக தான் சொல்கிறேன். புத்திசாலிகள் கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி ஜெயிக்கிறவங்க. அதனால் கம்முன்னு பெரியவங்களோட இணைந்து பார்ட்னரோடு இணைந்து பாதகங்கள் ஏற்படாதபடி நல்லா மெடிடேட் பண்ணிட்டு கெட்டதை தவிர்த்துக்கங்க. கெட்டது உங்களை அறியாமல் வரும், பேச்சில் வரும், முயற்சியில் வரும், முறிவு பிரிவு ஆள் வரும். அத்தனையும் இந்த பெரியவங்க சப்போர்ட்டால் நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா 8ல் இருக்கிறப்போ உங்களை அறியாமல் பண்ணுவீங்க. அது வேறு உச்சமாக இருக்கு இல்லையா? நெகட்டிவை பாசிட்டிவாகவும் பாசிட்டிவை நெகட்டிவாகவும் ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை, வெடுக்கு துடுக்குன்னு ஆக்சிடெண்ட்டாக என்ன வேணாலும் பேசுகிறது செய்கிறதுங்கிற மாதிரி வருது. அதில் கவனம் தேவை. அஸ்தங்கதம் ஆகிறதால தான் பெரியவங்க வழியாக நன்மை வந்துருன்ட்டேன். இந்த சூரியனும் 17/8/2026 வரைக்கும் தான் 8ல் மறைகிறார். அடுத்து 9ஆம் இடம் வந்துடுவார். கடைசி ஒரு 2 நாள் தான், 3 நாள் தானே. அது வரைக்கும் கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட அடக்கி வாச்சிக்கங்க. அவங்க வழியாக தான் நன்மைகளை அடைய போகிறீங்க, கெட்டதை விளக்க போகிறீங்க. ஒரு திருப்தி, நிம்மதி, சந்தோஷம் அதெல்லாம் கிடைக்கும். இந்த செவ்வாய் 5ஆம் இடத்ததிபதி 7ல் போகிறப்போ ஒரு பரம திருப்தி, பிடிச்ச விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல தசாபுத்தியாக இருந்தால் ஆச்சரியமான ரிசல்ட் இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நன்மைகள், மனசுக்கு ரொம்ப நாள் ஏங்கிக்கிட்டு இருக்கு இந்த விஷயங்கள், ஒரு நிறைவு, அப்பா எனக்கு ஒரு திருப்தி சந்தோஷம் அப்படின்னு அந்த பெரியவங்க வழியாக அது கிடைக்கும். அதிர்ஷ்டம் இருக்கும், மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும், பிடிச்சவங்களை நீங்கள் மீட் பண்ணுறது, அவங்க வழியாக நன்மைகள் அடைகிறது. வயசு பசங்களுக்கு கல்யாணம் கூட அது மாதிரி. எப்படி சார் அஷ்டம குருவில் எப்படி சார் நடக்கும், குரு பலமே இல்லையே அப்படிம்பீங்க. ஆனால் அவர் 2ஆம் வீடை பார்க்கறதால எதேச்சியாக அது மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கிறதுல பிடிச்ச பார்ட்னர் அமைஞ்சும் நன்மை நடக்கிறது. அவங்க வழியாக நல்ல வேலையில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, இல்லை பெரிய வேலையில் இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணி பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிறதும் நடக்கும். அது உங்கள் ஜாதக அமைப்பு வெயிட்டையும் பார்க்கணும், தசாபுத்தியையும் பார்த்துக்கும். இப்போ நான் சொன்ன அறிவுறுத்தலை கடைபிடிச்சிங்கன்னா கெட்டதை தவிர்த்துக்கலாம். மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த விழிப்புணர்வு இருக்கும். இல்லாட்டி வெடுக்கு துடுக்குன்னு 8ஆம் இடத்துல போய் உங்கள் லக்னாதிபதி மறையிறது, உச்சமாகிறது, ரெண்டும் அதிரடியாக செய்ய வேண்டியதுக்கு செய்ய மாட்டீங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஆக்சிடெண்ட்டு நம்ம கண்ட்ரோல்லையா இருக்குது. நம்ம ஒழுங்காக போனாலும் எய்த்தாப்பில் விடுவோம். அதை போல் தேவையில்லாமல் ஏதாவது சிக்கல் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். யார் அந்த சிக்கலில் கெட்டதுலேருந்து உங்களை காப்பாற்ற போகிறாங்கன்னு பெரியவங்க. சரண்டர் ஆகுங்க. எல்லாம் தெரியும்னு நீங்கள் பேசாதீங்க. இந்த மேட்டிமை குணத்தை வச்சிக்காதீங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.